இனி தொடர்ந்து 3வது பாடலை துவங்குகிற பொழுதே வாதவூர் அடிகளை நமக்கு அவர் நினைவுபடுத்துகின்றார். உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி பொங்குகிறது. காரணம், மணிவாசக பெருமான் அறிவார் சிவம் என்று அழைக்கப்பெற்றவர். அப்படி சிவனை அறிவு ரூபமாக வழிபட்ட வாதவூரர் சிவனுக்கு சொன்னவையெல்லாம் எங்கள் முருகனுக்கும் சொந்தம் என்று வேதமில்லாமல் நம்முடைய ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் குறிப்பிடுகின்ற பாங்கை நாம் அறிந்து மகிழ்கின்றோம். தொல்லையில் வாதவூர் அடிகள் ஒரு பெயர் புறம் சொல்ல ஒண்ணாத முதல் என. வாதவூர் அடிகள் சிவத்தை சொல்லுகிற பொழுது ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லான் என்று குறிப்பிட்டார். அதை போலவே, அப்படி குறிப்பிடுவதைப் போலவே எங்கள் முருகனுக்கும் ஒரு நாமம் கிடையாது, ஒரு பெயர் கிடையாது, இது ஒரு பதி என்கின்ற நிலையிலே சொல்லுகிறார். சொற்றபரமாய் மும்மறைக்கு இதயமாய் உள்ள தூவரிகளுக்கு உரிமையாய். மகா வாக்கியங்கள் என்று சொல்லப்பெறுகிறதே வேதத்திலே, அந்த மகா வாக்கியங்களினுடைய பொருளாக விளங்குகிறார். ஒல்லை மறையின் பணுவல் பண்ணுமாறாதார. வேதங்களினுடைய சாரமாக அல்லது அதனுடைய விளைவாக இருக்கக்கூடிய ஆகமங்களிலே இந்த உடல் 6 ஆதாரங்களினுடைய நிலையாக சொல்லப்பெறுகிறது. அப்படி 6 ஆதார உடல் என்று சொல்லக்கூடிய இந்த உடலையும் பிராணன் என்றே ஓது ஆவி தன்னையும் பொலம் எனும் பொருளையும் ஒருங்கே கவர்ந்து. என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், சுவாமிகள் இங்கே உடல் பொருள் ஆவி என்று 3ஐயும் பெருமானுக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அந்த 3ம் எது என்று கேட்டால், 6 ஆதார உடல், பிராணன் என்று ஓது ஆவி, பொலம் எனும் பொருள். இதுதான் உடல் பொருள் ஆவி என்று சொல்லக்கூடிய 3ம். இந்த 3ஐயும் குருவினுடைய திருவடியிலே சமர்ப்பிப்பது போல நாம் ஸ்ரீமத் பாமன் சுவாமியுடைய திருவடியிலே சமர்ப்பிக்க அவரே நம்மை ஆட்கொண்டு முருகனிடம் ஆற்றுப்படுத்துகிறார். நல்கு எல்லை ஒன்றில் பரமபதியாகி அதர்வத்தில் எசுரில் எழு பஞ்சருத்திரம். அதர்வண வேதத்திலும் எசுர் வேதத்திலும் பஞ்சருத்திரம் என்று சொல்லக்கூடிய 5 வகையான அந்த ருத்ர மந்திரங்கள் இருக்கின்றன. அவற்றினுடைய பயனாக விளங்கக்கூடிய உபநிடதங்கள், அவற்றினுடைய பொருளாக விளங்குகின்றவன் முருகப்பெருமான். சிவம் என்ன எவரும் தொழ. அதிலே சிவம் என்று குறிப்பிட்டாலும் அந்த சிவம் இந்த முருகன்தான், இந்த முருகன்தான் அந்த சிவம் என்கின்ற அந்த பரமத்திற்கு எந்த விதமான பேதமும் கற்பிக்காமல், பரம்பொருளுக்கு எந்த விதமான அபேதமும் இங்கே குறிப்பிடாமல் இந்த 2ம் ஒன்றுதான் என்கிற நிலையை நமக்கு இன்னும் வலியுறுத்துமாறு இந்த செய்திகளை சொல்லுகின்றார். தில்லையம்பொதி நட கலைகனாய். தில்லையம்பதியிலே அங்கே கூத்தப்பெருமான் திருக்கூத்து செய்து கொண்டிருக்கின்றார். அவரிடமிருந்து 6 பொறிகள் கிளம்பின. செப்பு பொறிகள் கணங்களாய். அந்த பொறிகளினுடைய தொகுதியாக முருகன் நமக்கு சிவபெருமானால் இங்கே காட்டப்பெற்றான். தில்லையம்பொதி நடனமிடுகின்ற கலைகன் என்று சொன்னால் பற்றுக்கோடாக இருக்கிறவன். 6 என்று 6 பொறிகளாகத்தான் அந்த கூட்டம் வந்தது. தேகிகள் உல குகைதோறும் உள்ள, அதாவது அதனால்தான் அவனுக்கு குகேசன் என்று பெயர். முருகப்பெருமான் ஒருவனுக்குத்தான் குகன் என்கிற பெயர். ஏனென்றால் உயிர்கள் உள்ள குகைதோறும் பொருந்து மாற்றால் என்று செக்கர்வேல் செம்மாப்பிலே குறிப்பிடுவார். அவன் ஒருவனுக்குத்தான் குகன் என்று பெயர், வேற யாருக்கும் அந்த பெயர் இல்லை. காரணம், உயிர்களுடைய உள்ள குகையிலே விளங்குகின்றான் முருகப்பெருமான், அதனால் குகன். தேகிகள் என்று சொன்னால் உடல் பெற்றவர்கள். தேகிகள் உல குகைதோறும் உள்ளதாய் உள்ள தெய்வமணியை பணிகுவாம். அப்படி உள்ளத்தினுடைய மணியாக, விளக்காக, அறிவனுக்கு அறிவாக இருக்கக்கூடிய முருகனை திருவடிகளை நாம் வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம் என்று இந்த தெய்வ வணக்கம் பகுதியை சுவாமிகள் நிறைவு செய்கின்றார். தொல்லையில் வாதவூர் அடிகள் ஒரு பெயர் புறம் சொல்ல ஒண்ணா முதல் என சொற்றபரமாய் மும்மறைக்கு இதயமாய் உள்ள தூவரிகளுக்கு உரிமையாய் ஒல்லை மறையில் பனுவல் பண்ணும் 6 ஆதார உடலையும் பிராணன் என்றே ஓது
ஆவிதன்னையும் பொலம் எனும் பொருளையும் ஒருங்கே கவர்ந்து ஒன்றை நல்கு எல்லை ஒன்றில் பரமபதியாகி அதர்வத்தில் யசுரில் எழு பஞ்சருத்ரம் என்ற திவ்ய உபநிடதங்கள் அறிகின்ற சிவம் என்ன எவரும் தொழவளர் இல்லை அம்பொதி நடக்களைகளாய் ஆறு என்று செப்பு பொறிகட்கு அணங்காய் தேகிகள் உள குகைதொரும் உள்ளதாய் உள்ள தெய்வமணியை பணிகுவாய்